தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கூல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். இந்த வார டெல்லிஸில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். இந்த வார டெல்லி லீக்ஸ் விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் செய்த நாடகம் தெருக்கூத்து, அதை பற்றித்தான் பேச இருக்கிறோம். அதுதான் டெல்லி லீக்ஸ். மிக மிக சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று வேறொருவர் காங்கிரஸ் எம்பி என்னிடம் சொல்ல, அந்த எம்பி ஒரு முன்னாள் மத்திய அமைச்சருடைய மகன், தகப்பனாரும் எம்பி மகனும் எம்பி. அவர் என்னிடம் பேசுவதற்கு தயக்கப்பட்டார். இது மாதிரியான ஜோக்கர்களை எல்லாம் விருதுநகர் தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று ஒரு காங்கிரஸ் தமிழக எம்பி சொன்னார் என்னிடம். அதுதான் மன வருத்தமாக இருக்குது. அதுதான் டெல்லி லீக்ஸ். காரணம், தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான நாளா இருக்கு. நம்ம பாக்குறோம், சட்டமன்றத்திலையும் சரி லோக்சபாலையும் சரி ரொம்ப பரபரப்பா போகுது. நான் ஸ்டார்டிங் வித் இந்த வாரமே ஒரு பரபரப்பா தான் போறத பாக்குறோம். இங்க டெல்லியில பாக்குறோம், பாஜக 5th கியர்ல இருக்கா என்ன தெரியல. டைரக்டா ஜார்ஜ் சோரோஸுக்கும் காங்கிரஸிற்கும் தொடர்பு இருக்கிறது. இதுல அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இந்தியாவில் ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. இந்தியாவில வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கன் டீப் ஸ்டேட் வேலை செய்யுது. இதுல அமெரிக்க வெளியுறவுத்துறையினுடைய US எய்டு அப்படின்ற அமைப்பும் நேரடியாக பணம் கொடுத்து OCCRP என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகைக்கு வேலையே இந்தியா பத்தி நெகட்டிவான செய்திகளை வெளியிடுவது மட்டும்தான், இந்தியா பத்தி போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மட்டும்தான். சோ அதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறையின் கீழ் வரக்கூடிய அமைப்பு ஜார்ஜ் சரோஸ் எல்லாரும் நிதியுதவி கொடுக்க அதை அந்த அமைப்பு செய்கிறது. இதில் காங்கிரசும் தொடர்பு இருக்கிறது என நேரடியாக அடித்து வருகிறது பாஜக. எல்லாரும் எம்பிஸ்ல இருந்து கொடுக்குறாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ் தனியா கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல் பிளெஜ்ட் அட்டாக், கார்பெட் பாம்பிங் போன்ற பாஜகவின் அணுகுமுறை. என்ன மாற்றம்? ட்ரம்ப் வராருன்றது. ட்ரம்ப்புக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. டெல்லி லீக்ஸ் முக்கியமாக இதை பற்றி விளக்க வேண்டும் என்றால், இதை 3 பிரிவுகளாக பிரித்து டெல்லி லீக்ஸ் 1, 2, 3 என்று இந்த சோரேஸ் விஷயத்தை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன். ஒன்றே ஒன்றாக இருந்தாலும் 248 முறை அயல்நாடு சேர்ந்த ராகுல் காந்தி கடந்த 4 மாதங்களாக ஏன் ஃபாரின் செல்லவில்லை? 248 முறை என்ன யார் யாரை சந்தித்தார்கள்? இந்த விளக்கம் அனைத்தும் இந்திய உளவுத்துறையான இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்திய உளவுத்துறையான ரிசர்ச் அனாலிசிஸ் விங் RAW, இந்த இரண்டிற்கும் நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு. 1 இல்ல 2 இல்ல. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு பண்ணாங்களே நேஷனல் ஹெரால்ட் விஷயத்துல, ராகுல் காந்தியை பேச்சினாங்களே, அப்பொழுது கூட சில ராகுல் காந்தி குடி கருத்துகள் ஒன்றாகி இருக்கிறது. ராஜீவ் காந்தி பவுண்டேஷனுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டு கையொப்பம் நடந்தது ஆகஸ்ட் 8, 2028. அது உள்பட எல்லாம் மேலாக சோனியா காந்தியை நேரடியாக தாக்கக்கூடிய அளவிற்கு நான் சொல்ல போவதுதான் டெல்லி லீக்ஸ் 2. எண்ணெயில் பணம், வோல்கர் ரிப்போர்ட், ஆயில் ஃபார் ஸ்கேம் என்று 2006 பூகம்பம் வெடித்ததே. UP அரசாங்கம் அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்தது யார்? அப்பொழுது அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்தது யார்? ஏன் அந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மீதே சோனியா காந்தியின் ஆணையின் பெயரில் நம்ம ஊர் நிதி அமைச்சர் மாண்புமிகு ப. சிதம்பரம் ஏன் GD ரெய்டு விட்டார்? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விட்டார் நட்வர் சிங் மேல. அதுவும் கடைசியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விக்கி லீக்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகுல் காந்தி இந்திய அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும், இந்தியா இஸ் எ டீப் ஸ்டேட், இந்தியா இஸ் எ
ப்ரோ ஹிந்து ஸ்டேட் என்றெல்லாம் சொல்லி ஹிந்து டெரர் என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறாரே. அதை தவிர சீனா தூதுவரை ராகுல் காந்தி ரகசியமாக சந்தித்து அதை ரஞ்சித் சிங் சுர்ஜேவாலா இல்லை என்று மறைக்க சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் பீஜிங்கில் இருந்து அந்த புகைப்படத்தை வெளியிட, இதை அனைத்தையும் தொடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு பூ மாலை மாதிரியான ஒரு வட்டத்தை நான் தங்களுக்கு தந்திருக்கிறேன். இதற்கு மேலாக கமலா ஹாரிஸுடன் ராகுல் காந்தி ஒயிட் ஹவுஸில் என்ன பேசினார், கமலா ஹாரிஸ்க்கு ராகுல் காந்தி என்ன கடிதம் எழுதினார், இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட்ஸ் அண்ட் RAW ரிப்போர்ட்ஸ் பொது வளத்தில் வந்துவிட்டது. நான் தான் அதை தங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். இது ஒரு பக்கம் விட்டுருங்க. 2013 கோவா நடந்த பாஜக செயற்குழு கூட்டத்தில் நரேந்திர மோடியை பிரதமராக முன்னிறுத்த பொழுது அவர் ஒரு கோஷம் கொடுத்தார், காங்கிரஸ் முக்த் பாரத் என்று. 2024 செய்து காண்பித்தார். 3வது முறையாக காங்கிரஸை அரவணையிலிருந்து தள்ளிவிட்டார். நேற்று கூட மகாராஷ்டிராவினுடைய வெற்றி விழா கூட்டத்தில் பேசும்பொழுது நரேந்திர மோடி சொல்லுகிறார், இனி காங்கிரஸ் மத்தியத்தில் ஆட்சிக்கு வருவது கடினம் என்று. அரசியல் ரீதியாக 3வது முறையாக ராகுல் காந்திக்கு மாபெரும் தோல்வி லோக்சபாவில். குறிப்பாக ஹரியானாவிற்கு பிறகு மகாராஷ்டிரா. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் ராகுல் காந்திக்கு, சோனியா காந்திக்கு, பிரியங்கா காந்திக்கு, ராபர்ட் வாட்ராவிற்கு ஒரு சோதனை காலம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய OCRCP, I could not pronounce that properly. நீங்க சொன்ன எழுதி பாருங்க, கிரைம் அண்ட் ரிப்போர்ட்டிங் யூனிட். அது கண்டிப்பாக ராகுல் காந்தியுடன் அயல் நாட்டு சமஜம் இன்னும் கூடிய விரைவில். எனக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சீனியர் தலைவர் சொன்னார், அவர் சம்பித் பாத்ரா, பொது ஸ்போக்ஸ் பர்சன் MP கூட ஒரிசாவிலிருந்து, எங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது, புகைப்பட ஆதாரம் இருக்கிறது, எங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கிறது என்று சொன்னார். சோ இதெல்லாம் வெளில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ராகுல் காந்தி மீது. உத்தவ் தாக்கரே, ராகுல் காந்தியிடம் இருந்து தோல்வியுற்ற உத்தவ் தாக்கரே நேற்று முன்தினம் சாம்னா என்று இருக்கக்கூடிய சிவசேனா பத்திரிகை எழுதிவிட்டார், இனி மம்தா பானர்ஜியை தான் இந்தி கூட்டணிக்கு நாம் தலைவராக்க வேண்டும் என்று. இது டெல்லி லீக்ஸ் 3. டெல்லி லீக்ஸ் 4. சரத்பவார் மம்தா பானர்ஜியுடன் தொலைபேசி செய்து, தாங்கள் எனக்கு வயதாகிவிட்டது, தாங்களே இந்தி கூட்டணி நடத்துங்கள் என்று. ஆனால் ராகுல் காந்தி தன்னுடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தியை தான் முன்னிறுத்துகிறார். 2029 பிரியங்கா காந்தி தலைமையில் தான் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து ஒரு மாபெரும் அமைப்பு வரும் என்று சொல்லுகிறார்கள். என்னையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பர்மிட்டேஷன் காம்பினேஷன். நான் சொல்றது அனைத்தும் புள்ளிகளா தான் சொன்னேன். இனி விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தால் டெல்லி லீக்ஸ் 6. பிரியங்கா காந்தி வந்த பிறகு ராகுல் காந்தியின் மவுசு குறைந்து விட்டது. பிரியங்கா காந்தியை வைத்துக் கொண்டு உசுப்புகிறார்கள். பிரியங்கா காந்தி நாட் டெஸ்டட் லேடி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிரதர் ராகுல் காந்தி டெஸ்ட் பண்ணி டயர்ட் ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். இந்தி கூட்டணியில் மம்தா பானர்ஜிக்கு ஈக்குவலாக பிரியங்கா காந்தியை முன்னிறுத்துகிறார்கள். அதுதான் டெல்லி லீக்ஸ். இந்த விஷயத்துல எது ட்ரிகர் பண்ணது பாஜகவை இவ்வளவு ஆல் அவுட் அட்டாக் நடத்துவதற்கு? ஏன்னா இது வந்து சோரோஸ், USAID, டீப் ஸ்டேட், காங்கிரஸ், ராகுல் காந்தி அப்படின்னு 5 வார்த்தையோட நிப்பாட்டல. 6வதா சோனியா காந்தி அவர்களின் பெயரை நேரடியாக இருக்கிறது பாஜக. சோனியா காந்தின்னு பெயரை சொன்னாலே அங்க வந்து காங்கிரஸ் வந்து கோஷம் எழுப்புறாங்க. சோ சோனியா காந்தி அவர்கள் காங்கிரசின் மிக மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்காங்க. அவருடைய பெயரை இப்படி நேரடியாக பாஜக எடுக்கிறது என்றால் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் மகாராஷ்டிரா, ஹரியானா தோல்விக்கு பிறகு இதுதான் சரியான சமயம் என்று நரேந்திர மோடி நினைத்திருக்கிறார். 2026 ஒரு மாபெரும் தேர்தல் ஒண்ணுமே கிடையாது எக்ஸப்ட் டெல்லி அண்ட் பீகார்.
தக்க சமயம் இதுதான் என்று நினைத்து கண்டிப்பாக அரசாங்கத்தின் ரீதியாக ஒரு நோட்டீஸோ அல்லது சம்மனோ அனுப்பப்படும் சோனியா காந்திக்கு. அதை வைத்துக் கொண்டுதான் அடுத்த வருடம் முழுவதும் அரசியல் செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி. தாங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க கேட்டீங்க. நரேந்திர மோடிக்கு கடந்த 10 வருடமாக அதானி 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 என்று சொல்லி அதானி மாதிரியே வேஷம் போட்டு வந்த விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூரிடம் ஒரே ஒரு நன்றா இந்தி பேசுகிறாரே, அவர் நன்றாக ராகுல் காந்தியுடன் சம்பாஷணை செய்தாரு, ஒரு தெருக்கூத்து நடத்தினாரு, காமெடி ஷோ. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இல்லை, அது ஆல் இந்தியா காமெடி சர்க்கஸ் ஆகிவிட்டது. சோ இப்படி இருக்கும் பொழுது சோனியா காந்தி மீது ஏன் தயக்கம் தாக்கம் என்று கேட்டால், பிரியங்கா காந்தி அரசியலில் வந்தது அதை பிரிக்க வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி கூட இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ரீதியாக. இருப்பினும் திஸ் இஸ் த ரைட் டைம், அப் டீக் டைம் என்று தான் சொல்லி, அதாவது இந்தியில் சொல்லுகிறார் எஹி சமை செஹி சமை, இதுதான் சரியான சமயம், இதுதான் சமயம் என்று. அதனால தான் அடிக்கிறாங்க போட்டு டொக்கு டொக்குன்னு, வேற ஒண்ணுமே கிடையாது. சோனியா காந்திக்கு அதுக்கு இது சம்பந்தம் கிடையாது. அதுக்காக 248 முறை யூஎஸ் கவர்மெண்டோட டிரான்சிஷன் நடக்கிற நேரத்துல, பைடன் கவர்மெண்ட் வெளியில போற நேரத்துல பாஜக இப்படி இவ்வளவு கீர அதிகப்படுத்தி வேலை செய்யறத நம்ம அப்படித்தானே பொருத்தி பார்க்கணும். அது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல அது ரஷ்யாவையும் அதிகமாக பாதிக்கும், அமெரிக்காவையும் பாதிக்கும். எது இருப்பினும் ட்ரம்ப் வந்த பிறகு இதெல்லாம் கும்பலாம் அடங்கிடும். இப்ப பாருங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதுக்கு நீங்க சொல்றதுக்கு அதுக்கு யூ எக்ஸ்ட்ராபுலேட்டட் வெரி ஸ்ட்ரெச்ட் இட் வெரி ஃபாஸ்ட். அது மாதிரி இருக்கவே இல்லைன்னு தான் என்னுடைய அனுபவம். காரணம், நான் அயல்நாட்டு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது. நரேந்திர மோடியினுடைய பார்வையில் பார்க்க போனால் இது நரேந்திர மோடி எப்போ செஞ்சிருக்கலாமே. சுப்பிரமணிய சாமி 2015 அரெஸ்ட் பண்ணணும்னு பெயில தான் இருக்காங்க இப்ப 2 பேரும், சோனியா காந்தி ராகுல் காந்தி. அதையும் தவிர தங்களுக்கும் தெரியும், தங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன் ஒரு முக்கிய தகவல்களை. அலகாபாத் ஹைகோர்ட்டில் ராகுல் காந்திக்கும் டெல்லி ஹைகோர்ட்டில் ராகுல் காந்தி பெயரில் அவருக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்கிறதா, இந்தியன் பாஸ்போர்ட்டை கேன்சல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் என்று நாம் விவாதித்திருக்கிறோம். சுப்பிரமணிய சுவாமி போன்ற வழக்கில் விக்னேஷ் சிஷீர் என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இளம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கேஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்ப 19ஆம் தேதி வரப்போகுது. அமித்ஷாவுடைய நிலை என்ன? ஏன் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி பயப்படுகிறது? PV நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அவரிடம் பணிபுரிந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர் அசோக் தாமோதரன் என்று பெயர், அவர் சுப்பிரமணிய சுவாமியிடம் 1993 சொல்லியிருக்கிறார், ராகுல் காந்திக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்குது, அவர் பேர் ராகுல் காந்தி வின்சி என்று. அது டாக்குமெண்ட் வச்சிருக்காரு சுப்பிரமணிய சுவாமி. ஈவன் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப், பிரிட்டிஷன் வேலை செஞ்சது ராகுல் வின்சி என்ற பெயரில், அதுக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். பாஸ்போர்ட்ல அது நம்பர் குறிச்சிருக்காரு வேலத்துல வாய்ப்பு அப்ளிகேஷன்ல. பாஸ்போர்ட் இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது, அது அவர் தான் சொல்லணும். எங்க ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு தாயாக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அமெண்ட்மெண்ட்லாம் உணர்ந்தாங்க. நேஷனல் அட்வைசரி கவுன்சில்ல பிரமாதமா தம்பட்ட வச்சுனாங்களே, ஏங்க பையன் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர்னு சொல்லல இது வரைக்கும்? இல்ல இருக்காரா? இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். எப்படி இன்று தமிழக சட்டமன்றத்தில் தாங்களே கூறினீர்கள், முதலமைச்சர் நான் அதானியை சந்திக்கவில்லை என்று ஆணித்தரமாக அடிச்சு போட்டு சொன்னார். ஏன் ராகுல் காந்தி சொல்ல மாட்டேங்கிறாரு? இதே பிரதமராக நரேந்திர மோடியை வீழ்த்துவோம், நரேந்திர மோடி இடத்தில் யார் வந்தாலும் 3வது முறையாக யார் பிரதமர் ஆவார் என்று நாங்கள் முடிவு செய்வோம் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்ட MK ஸ்டாலின் 2019 நரேந்திர மோடியை எதிர்த்து MK ஸ்டாலின் சொன்னாரே பிரதமராக்குவோம் ராகுல் காந்தி என்று. இப்ப சொல்லுவாரா? உத்தவ் தாக்கரே மம்தா பானர்ஜி போயிடுச்சே. இப்ப திமுக ஒன்றுதான் தனிப்பட்ட முறையில் தனிப்படுத்தமைப்படுத்தப்பட்டு விட்டதே. அதே மாதிரி ராகுல் காந்தி சொல்லுவாரா எனக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருந்தது என்று அடித்து போட்டு? ஏன் அமித்ஷா கூட டெல்லி ஹைகோர்ட்லயும் டில்லி டேலி பண்றாங்க? ஏன் பிஜேபி கூட பேக் அவுட் ஆகுது? இதுல என்ன ரகசியத்தை PV நரசிம்மராவ் சொல்லும் போது 5 பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டாங்களே, அதுக்கப்புறம் அவங்களாம் ஏன் வாய மூடி இருந்தாங்க? ராகுல் காந்தியிடம் பயமா? இல்ல ராகுல் காந்தி உண்மையிலே அவர் பேர் ஏன் ராகுல் வின்சி என்று வைத்துக் கொண்டிருந்தார்?
அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் தான் டெல்லி லீக்ஸுக்கு ஒரு பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறதாக பொது தளத்தில் வரக்கூடிய செய்திகள் இது. ஆனா நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். ட்விட்டர் ஹேண்டில் பிஜேபி பிளஸ் சம்பித் பாத்ரா பிளஸ் சுதான்ஷு திரிவேதி மூணையும் பார்த்துட்டீங்கன்னா, நிஷிகாந்த் துபே, இந்த மூவரும் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள். அடிக்கடி டெலிவிஷன் டைம்ஸ்னோட என்னோட டிபேட்ல வராங்க. அவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையை சொல்லுவதை நான் சொல்ல ஆரம்பித்தால் அது சாணக்கியா, ரங்கராஜ் பாண்டே, ராஜகோபாலன், அருண் 3 பேருமே உங்களுக்கு தெலுங்கானா கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்றது. காங்கிரஸ் நேரம் வராது, அவங்க மூலமா அரெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ரேவந்த் ரெட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க கையில் அவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க பிஜேபி. ஓகே, இதுல வந்து நம்ம பாக்குறோம் ப்ரொடெஸ்ட் தொடர்ந்து அதானின்னு காங்கிரஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுது. ஆனா இதுல பார்த்தோம்னா அந்த நாடாளுமன்ற வளாகத்துல நடக்கும் ப்ரொடெஸ்ட்ல காங்கிரஸ் மட்டுமே ப்ரொடெஸ்ட்ல இருக்கு. அந்த காங்கிரஸ் ப்ரொடெஸ்ட்ல இந்தி கூட்டணி கட்சிகள் யாருமே கிடையாது. ஏன் ஒரு பிரிவு வந்துச்சு? ஏற்கனவே மம்தா பானர்ஜி இஷ்யூ சொன்னீங்க, சரத்பவார் அங்க லீன் வர சொல்றீங்க. இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்தியில போற மாதிரி இருக்கவங்க அவங்களும் மம்தா பானர்ஜியோட தலைமைக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்க ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடரா இருக்கிறவர், 99 சீட்டு வைத்திருக்கிறவர், அவரின் தலைமையை ஏற்க யாரும் தயார் இல்லையா? இல்ல, கிடையாது. அவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனா அதே காங்கிரஸ் ஜெகதீப் தங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். வேடிக்கை என்னன்னா, மம்தா பானர்ஜிக்கு ராகுல் காந்தி மேல நம்பிக்கை இல்லை, சரத்பவாருக்கு நம்பிக்கை இல்லை ராகுல் காந்தி மீது, மம்தா பானர்ஜி கொண்டு வரணுங்கிறாங்க. உத்தவ் தாக்கரேக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ டி ராஜா சொல்றாரு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிட்டாங்க அன்னி ராஜா, பிரியங்கா காந்தி அன்னி ராஜா போட்டிட்டாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் இருக்காங்க, சிபிஎம் இண்டி கூட்டு. அந்த டி ராஜா சொல்றாரு ராகுல் காந்தி மேல் நம்பிக்கை இல்லை. சிபிஎம் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவிற்கு பிறகு பிரகாஷ் கராத் ஒரே முட்டையா சொல்றாரு ராகுல் காந்தி இஸ் எ ஜோக்கர் என்று. சாக்லேட் பாய், அமுல் பாய் என்று அச்சுதானந்தன் சொன்னார் எங்களுக்கு கேரளா முதலமைச்சர். அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இது இந்தி கூட்டணியில் பிளவை கொண்டு வந்து விட்டது என்பதுதான் யதார்த்தம். இந்தி கூட்டணியில பிளவு அப்படின்னு சொல்லும் போது இதுல ஆம் ஆத்மி என்ன நிலைப்பாடு இருக்கு? ஆம் ஆத்மிக்கு பாக்கணும், இப்ப அடுத்து ஒரு முக்கியமான தேர்தல் வருகிறது. நீங்க இருக்கக்கூடிய டெல்லியில ஒரு முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தல், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல் அடுத்த கட்ட அரசியல் வந்து மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது. சோ இதுல ஆம் ஆத்மி எப்படி அப்ரோச் பண்றாங்க? காங்கிரஸ், அதானிய, இண்டி அலையன்ஸ், இது எல்லாத்தையும் எப்படி அப்ரோச் பண்ணுகிறது ஆம் ஆத்மி அண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால்? ஆம் ஆத்மி கட்சிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் பணியை சுருக்கமாக ஆரம்பித்து விட்டார். 18-20 கேண்டிடேட்ஸை போட்டாங்க. இப்ப அது ஆல்ரெடி இடம் மாறி இருக்கதா சர்ச்சை வருது. ஆமா, ஜங்பூராக்கு போயிட்டாரு. நான் எங்க ஊரு பட்பட் கஞ்சுங்கிறது அந்த இடத்துல நான் இருக்கேன். நான் சிசோடியாவுக்கு எதிர்த்தா இருக்கணும் தான் ஓட்டு போட்டேன் போன வாட்டி. இந்த வாட்டி அவர் வந்து ஜங்பூராக்கு போயிட்டாரு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குதுன்னு பயந்துருக்காங்க. ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்வியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸை நிந்துகிறது பாராளுமன்றத்தில் மட்டும், ஆனால் வெளியே வந்து திட்டுகிறார்கள். இது 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 70 மெம்பர்ஸ் ஆஃப் அசம்பிளி இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இது ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசுக்குடைய சிறிய சண்டையை வெளிப்படும். சில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ஆம் ஆத்மியுடன் போகக்கூடாது என்று சொன்னாலும் ராகுல் காந்திக்கு ஆம் ஆத்மியுடன் போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய பின்னத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் பாஜகவிலோ அல்லது வேறு கட்சியிலோ சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. டெல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் அதுதான் தெரிவிக்கிறது. அதுதான் மாபெரும் டெல்லி லீக்ஸ். தாங்கள் கூறினீர்கள் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் சைலண்டா இருக்கிறது? அவர் கையில 2 கவர்மெண்ட் இருக்குதே. Why he is not speaking about ராகுல் காந்தி? அவர் சொன்னாரு ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னர் என்று ஓப்பனாவே சொல்லியிருக்காரு அவர். இப்பொழுது அதை நிறுத்தி என்ன அவங்க வந்து சில காங்கிரஸ்காரங்களும் ஆம் ஆத்மி கட்சி இழுக்க பாக்குறாரு அவர். அதனால வாயை மூடின்னு இருக்காரு. ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த வாட்டி அரவிந்த் கெஜ்ரிவால திம்சம் பண்ணணும்னு அமித்ஷா இறங்கியிருக்காரு. பாஜகவில் சாஹிப் சிங் வர்மா என்று சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஒரு மாபெரும் தலைவர்.
ஒரு பர்டிகுலர் ஜாதியை சொல்லக்கூடாது, ஜாட் அவருடைய வர்க்கத்தினர் எல்லாம் இருக்காங்க. முன்னாள் எம்பி, முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி சாஹிப் சிங் வர்மா, அவருடைய மகன் பர்வேஷ் வர்மாவைத்தான் முதலமைச்சராக நிறுத்தப்பட்டார்கள். பாசுரி சுஷ்மா ஸ்வராஜும் மீனாட்சி லேக்கியும் பல எம்பிக்களாக இருந்தவர்கள் எல்லாம் கூட எம்எல்ஏக்கு நிற்க வேண்டும் என்று பாஜக ஆணையிட்டிருக்கிறது. ஒரு சீட்டு கூட விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. 70 சீட்ல 65 அடிக்கணும்னு பாக்குறாங்க. பாஜக தீவிரமாக இறங்கிக்க, போட்டி கடும் போட்டி. இதுல காங்கிரஸ் கிடையாது, ஆம் ஆத்மிக்கு அதுக்கு தான். ஆம் ஆத்மி பற்றி வீக்கா இருக்குதுங்க. இதுல இந்திய அலையன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாதி பேர் டெல்லி எலெக்ஷன் மட்டும் வாய் மூன்று இருக்கணும், பேசக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க. ஒன்னும் பேச வேண்டான்னு. இதுதான் பின்னணி. நம்ம ஆம் ஆத்மி பத்தி பார்த்தோம். தமிழ்நாட்டுல இந்த அதானி விவகாரம், அதுல திமுக தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. அங்க பார்க்கும்போது முதல்வர் சந்தித்தாரா இல்லையா அப்படின்ற விவாதம் தொடர்ந்து போகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னதற்கு முதல்வர் எப்பேற்பட்ட விமர்சனத்தை வைத்தார், அது எப்பேற்பட்ட சர்ச்சையானது அப்படின்றத நான் பார்த்தோம். அதற்கு பிறகு இது போன்ற குற்றச்சாட்டுகளை நிப்பாட்டணும், இல்ல அப்படின்னா ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள், அமைச்சர் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த விவகாரம் வந்தது. அப்போ முதல்வர் அவர்கள் விளக்கம் கொடுத்தார். விளக்கம் கொடுத்து விட்டு சந்திக்கவில்லை என தெரிவித்துவிட்டு நேரடியா கொஸ்டின்ஸ போஸ்ட் பண்றாரு. பிஜேபிக்கும் பிஎம்கேக்கும், 2 என்டிஏ அலையன்ஸ் பார்ட்னர்ஸுக்கும் கொஸ்டின்ஸ நேரடியா சவால் விடுகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முடிஞ்சா நீங்க நாடாளுமன்றத்துல ஜேபிசி அமைச்சு விசாரிங்களேன், ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கிறார். இதுல பிஜேபி அடுத்து என்ன பண்ண இருக்கிறது? விவகாரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு, சந்திச்சேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன தயக்கம் அப்படின்றாரு. உண்மையிலேயே அப்படி இருக்கா? நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை கிட்ட சில இன்புட்ஸ் இருக்கு, ஹெச்எம்ஓல இருந்து உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து அமித்ஷாவிடம் இருந்தே வந்திருக்கு அப்படின்னு. அடுத்து என்ன செய்ய போகிறது தமிழக பாஜக? அவங்ககிட்ட நிச்சயம் டாக்குமெண்டேஷன் இருக்கு, இல்லாத கிடையாது. டாவோஸ் என்று இருக்கக்கூடிய வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் கான்ஃபரன்ஸில் எந்த திமுக அமைச்சர் அதானியை பார்த்தார், எந்த தமிழக அதிகாரி அதானியை பார்த்தார் என்றதை ஏன் முதலமைச்சர் சொல்லாமல் விட்டுவிட்டார் என்று அண்ணாமலை கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கான அச்சாட்சிகள் இருக்கின்றன. பரந்தூர் விமான நிலையத்தை அதானிக்கு கொடுக்க மாட்டோம் என்று மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்லுவாரா என்றெல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசில் கேட்கிறார்கள். அழுத்தம் வர இருக்கிறது. ஆனா அதுக்கு என்ன வேற தானே பதில் சொல்லுவார். இப்போ காரணம் என்னன்னா, திமுக ஃபிஷ் அவுட் ஆஃப் தி வாட்டர், மீன் கடலிலிருந்து வெளியே போட்டால் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி ஆகிவிட்டது. அதுதான் மாபெரும் திருப்பம் அகில இந்திய அளவில். ராகுல்னு பொண்ணாரு, அதானி ராகுல் காந்தி சொல்ற, அவர் பின்னாடி இல்லைங்கிறது இவையும் இவ்வளவு விளக்கணும். அண்டை மாநிலமான ரேவந்த் ரெட்டி 100 கோடி ரூபாய் வாங்கிட்டு திருப்பி கொடுத்திருக்காரு. அதையும் தவிர செந்தில் பாலாஜி மறுத்தாரோ இல்லையோ, அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்திலிருந்து சோலார் எனர்ஜி பக்கத்தில் திமுகவிற்கு 400 கோடி ரூபாய் அளவில் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார்களே, இன்னும் ஊர்ஜிதப்படுத்தாமல் இருக்கிறது. அதை பற்றி ஏன் முதலமைச்சர் சொல்லாமல் விட்டுவிட்டார் என்பதைத்தான் மத்திய பாஜக கேள்வியாக கேட்கிறார்கள். இருப்பினும் ஓரிரு வாரங்கள் வெயிட் பண்ணி பாருங்க, அதுதான் டெல்லி லீக்ஸ் ஆக மாறும். டெல்லி லீக்ஸினுடைய 3வது திமுக பைல் தயாராகி கொண்டிருக்கிறது. டெல்லியில் நான் எங்க வரணும் அங்கேயே கரெக்டா வந்துட்டீங்க. இன்னைக்கு காலையில அண்ணாமலை ஒரு புதிய குண்டை போட்டாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வருது, இப்ப விட மாட்டோம், எலெக்ஷன் இயர்ல விடுவோம், அப்போ இருக்கு சரவடி, அதற்கான கம்பைலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த கம்பைலேஷன்ஸ் இஸ் டன் பை HMO, அமித்ஷா. HMO அதாவது டு பி ப்ரிசைஸ், நான் என்ன கொஞ்சம் நினைக்கிறேன்னா, இதுல HMO அப்படின்னு சொல்லணுமா, இல்ல அமித்ஷாவின் நேரடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? HMO நீ எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர், எந்த கேள்வி கேளுங்க HMO தான் ஆன்சர் வரும். கோட் வேர்ட் அக்செப்டட் சார். வெரி குட், thank you. இந்த பிளேன் இறங்கும் போதெல்லாம் 40, 30, 20, 10 அது ஒரு கோடு சொல்லுவாங்க லேண்டிங்க்கு. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பிளேனுக்கும் ஒரு கோடு இருக்குது. ஒரு பிளேனுக்கு நம்பர் வேற இருக்கு. எப்படி காருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, அது மாதிரி VTன்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க கோடு வேர்டுன்னு சொன்னீங்க. HMO பிளேன் லேண்ட் ஆகும்போது பிளேனுக்கும் ATCக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு
அருணுக்கும் ராஜகோபாலுக்கு கூடி தொடர்பாக பார்த்தால் அருண் கேள்வி கேட்கிறதுக்கு ராஜகோபால் லேண்டிங் ஹெச்எம்ஓ லேண்டட். என்னைக்கு லேண்ட் ஆகும்? ஆகஸ்ட் 2025. சரியா 9 மாசம். கரெக்டாக 400 நாட்கள் அசம்பிளி தேர்தலுக்கு இருக்கிறது. 300 நாட்கள் இந்த சரவெடி இருக்கும். அது விஜயனுடைய மகாநாடோ இல்ல அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவோ அல்லது அதை விட பெருசா இருக்கும். இத நம்ம பேசும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் 1 and 2 உடைய ஆக்ஷன்ஸும் கேள்விக்குள்ளாகுதுல்ல. 1 and 2 ரிலீஸ் பண்ணாங்க, பட் ஆனா ஆக்ஷன்ஸ் ஃபாலோ ஆகல அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்குல்ல, ஒரு விமர்சனம் இருக்குல்ல. வெறும் குற்றச்சாட்டா சுமத்திட்டு போனா எப்ப நடவடிக்கைன்ற கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி இதே திமுக கூட சொல்றது, இதே திமுக கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து பேசுகிறார்களே தவிர ஒண்ணே இல்லையேன்னு சொல்லிட்டு. இந்த முறை நடவடிக்கை இருக்குமா? ஹெச்எம்ஓ ரொம்ப நன்றி. பட் ஆனா நான் உங்ககிட்ட ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். இன்னைக்கு திரு ராஜாஜி அவர்களுடைய பிறந்த நாள். உங்களுக்கும் உங்களுடைய தந்தை அவர்களுக்கும் ராஜாஜி மிகவும் பரிச்சயம். குறிப்பா அவருடைய தந்தைக்கு ராஜாஜியோடு நெருங்கிய பழகிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அவர் பற்றிய உங்களுடைய சில வார்த்தை. ராஜாஜியினுடைய மூதறிஞர் ராஜாஜியுடைய நினைவு நாட்களில் நான் கண்டிப்பாக சிரம் தார்ந்து அந்த புண்ணிய ஆத்மாவை வணங்குகிறேன். அந்த புண்ணிய ஆத்மா இல்லை என்றால் தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்திருக்காது. அண்ணாதுரையை கைப்பிடித்து அழைத்து காயிதே மில்லத்தை எடுத்து அவரை கைப்பிடித்து அழைத்து சென்றவர் மூதறிஞர் ராஜாஜி. 2024 நான் நினைவு கூறுகிறேன் என்றால் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்போ ஒன்றும் கிடையாது. இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்றவர் மூதறிஞர் ராஜாஜி. அண்ணாதுரை அவர்களை ராஜ்யசபாவிற்கு அனுப்புவதில் புகழ் பெற்றவர் ராஜாஜி அவர்கள். 1966 டிசம்பரோ 67 ஜனவரியோ ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டா. என்னிடம் சில குறிப்புகள் இருக்கின்றன, தகப்பனார் எழுதி வைத்த குறிப்பு. அதிலிருந்து நான் ஒன்று ராஜாஜிக்கும் பேரறிஞர் அண்ணாதுரைக்கும் ஐயா காயிதே மில்லத்திற்கும் வணக்கம் தெரிவிப்பது. என்னுடைய மரியாதைக்குரிய தந்தை ஜா ராமபத்ரன் அவர்கள், அவர் சாணக்கியன் என்ற ஒரு பெயரில் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் சுதந்திர கட்சிக்காக. அவர் எஸ் மாரிசாமி என்பவர் மூலமாக ராஜாஜியினுடைய இடத்திற்கு 6 ஹபிபுல்லா ரோடிற்கு கல்கி கார்டன்ஸ், அங்கிருந்து என்னுடைய தகப்பனார் ஒரு ஃபியட் காரில் காஞ்சிபுரம் சென்று பேரறிஞர் அண்ணாவிடம் சில குறிப்புகளை கொடுத்து விட்டு வந்தார், ரகசிய குறிப்புகளை. அது தமிழக அரசியலை மாற்றியது என்று ஒரு மாபெரும் பெருமை கொண்டவன் நான். என்னுடைய தந்தை தமிழகத்திற்கு செய்த சேவை ராஜாஜி மூலமாக இன்று அவர் பிறந்த நாளாக இருந்தாலும் என்னுடைய தகப்பனார் மூலமாக நான் ராஜாஜி அறிந்தேன். ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அவருடைய பெயரை எனக்கு வைத்திருக்கிறார்கள். அதனால் நான் சிரம் தாழ்ந்து தமிழக அரசியலில் ராஜாஜி ஆற்றிய பங்கு என்ன என்று கேட்டால் 1967 காங்கிரஸை ஒழித்து, இன்னைக்கு நரேந்திர மோடி பேசிக்கலாம் காங்கிரஸ் முக்து பாரத் விதை வெடித்தவர் மூதறிஞர் ராஜாஜி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சுதந்திர கட்சியினுடைய வரலாறை நன்றாக அறிந்தவன் மினு மசானி, ஜே.எம். லோபோ பிரபு, நாராயண் தாண்டேகர், கல்யாண் சிங் கால்வி என்றெல்லாம் மகாராணி காயத்ரி தேவி போன்றவர்களை எல்லாம் நான் நேரடியாக பார்த்திருக்கக்கூடிய பிலு மோடி அவர்கள். பெரிய சரீனம், குண்டு, ஏக குண்டு. அவர் 200 கிலோ இருப்பார். வெளில வந்தார்னாலே அவ்வளோ எது கேசினாலும் தமாஷாக பேசக்கூடியவர். அப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மாக்களிடம் நான் நன்றாக பழகி இருக்கிறேன். என்ஜி ரங்கா, பேராசிரியர் என்ஜி ரங்கா. அதை தவிர நம்மிடையே நான் சொல்லுவதெல்லாம் எஸ் என்று சொல்லுவதற்கு நான் ஒரு சாட்சி வைத்திருக்கிறேன் இன்று. அந்த சாட்சியை தாங்கள் போய் பார்த்தார்களே ஆனால் ராஜகோபால் சொல்லுவது சரி என்று சொல்லுவார். அவர்தான் டாக்டர் ஹெச்.வி. ஹண்டே. ஹண்டே அவர்களுக்கு நன்றாக என் தகப்பனாரை பற்றி தெரியும். பல விஷயங்களை அவர் இன்றும் நினைவு கூறுகிறார். நான் என்னுடைய மகன் திருமணத்திற்கு வந்திருந்தார். நான் பிரதிதினம் பேசிக்கொண்டிருக்கிறேன். 94 வயது ஆனாலும்
ராஜாஜியை மறக்காமல் இருப்பதற்கு என் தந்தை வகுத்து கொடுத்தார். ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபாவிற்கு வந்தார் என்றால் அதற்கு காரணம் ராஜாஜி. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்று அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் இயங்கியது 1967 என்றால் அதற்கு காரணம் ராஜாஜி. ஒரு பிராமணர் மூலமாக கண்டிப்பாக பெருமை அடைகிறேன். ராஜாஜியினுடைய புண்ணிய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மனம் ஒரு எனக்கு ஐ கெட் எமோஷன்ஸ். இருந்தாலும் என்னுடைய 73வது வயதில் அவருக்கு சித்தாந்தேதி செலுவத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், அந்த புண்ணிய ஆத்மாவுடைய கை பிடித்து தான் நான் டெல்லி வந்தேன். பிரதமர் மொரார்ஜி தேசாயிடம் ஐயா சௌத்ரி சரண் சிங்கிடமும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது என்னுடைய தகப்பனார். மீசாவில் ஜெயிலில் இருந்தாங்க அப்பெல்லாம், கோயம்புத்தூர்ல பானு பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடியவர். இதையெல்லாம் ஒரு பழைய கதைகளாக இருந்தாலும் அது டெல்லி லீக்ஸை இதற்கு என்று ஒரு தனியாக ஒரு காலட்சேபம் வச்சுக்கலாம். நம்ம நிறைய சொல்லலாம். இன்று ராஜாஜியை பற்றி நினைவு கூறுவதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சியில் இருக்கிறது என்றால் அது ராஜாஜி ஒருவரால் தான் என்று சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். இன்று அவருடைய பிறந்த நாள், அதை நம்ம எல்லாரும் நினைவு கூறுவோம் என்று நினைப்போம். ரொம்ப நன்றி சத்யனா, நம்மோட இணைந்து பல விஷயம் குறித்து விரிவா பேசுகிறோம். மிக்க நன்றி. நமஸ்கார்.